இன்று காணும் அற்புதமான மகான்கள் வரிசையில் தெய்வ சிகாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் திருவண்ணாமலை. இன்றைக்கு குன்றங்குடியாக தலைமையிடமாக கொண்டு இயங்கும் குன்றங்குடி திருவண்ணாமலை ஆதினக்கூறு முதல்வரே தெய்வ சிகாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். இவரது முயற்சியால் அண்ணாமலை பெருமான் திருக்கோயிலில் ஒரு திருச்சுற்று மாளிகை கட்டப்பட்டுள்ளது. இவர் தொடர்பான நிகழ்ச்சிகள் அண்ணாமலையார் திருக்கோயிலில் தலஸ் விருட்சமாகிய மகிஷமகரத்திற்கு வடக்கில் உள்ள மதிர்ச்சுவரில் சிற்பமாக வடிக்கப்பெற்றுள்ளது. தவ வலிமையை அறிந்து மக்கள் அவரை வழிபட்டு வந்தனர். ஒரு நாள் ஒரு மன்னன் தனது பரிவாரங்களுடன் அவ்வழியே செல்லும் பொழுது சுவாமிகளை தரிசிக்க விரும்பி பரிவாரங்களை தொலைவில் விடுத்து தான் மட்டும் பட்டத்து குதிரையோடு சென்றான். அப்பொழுது விடம் தீண்டி குதிரை மடிந்தது. மன்னன் இதனை தீய நிமித்தமாக கருதி பெரிதும் வருந்தினான். உடனிருந்த அமைச்சர்கள், மன்னா, ஒரு பெரிய ஞானியின் சன்னதியில் தீய நிமித்தங்கள் ஏற்பட வாய்ப்பில்லை, இறைவனின் திருவுள்ளம் யாதோ என்று கூறி குதிரை இறந்த இடத்திற்கு வந்தனர். இறைவனை சிந்தியில் நெருத்தி தொட்டதும் குதிரை உயிர்த்தெழுந்தது. ஆனந்த மேலிட மன்னன் சுவாமிகளை பணிந்து யாது நான் செய்யேன் என வினாவ சுவாமிகள் அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்ய பணித்தார். அவ்வாறே அரசனும் திருக்கோயில் திருப்பணி செய்து அறக்கட்டளை ஏற்படுத்தினான்.